அவ்வளோதான் அங்கே போயிட்டாங்க. भारत माता की जय। கொடி மட்டும் இங்க ரெண்டு கொடுங்க. நான் பின்னாடி கீழே இறக்கி பிடிக்கும். அப்படியே பிடிச்சிக்க. ஆடி நான் போடுறேன். ஆடி எல்லாமே பின்னாடி போங்க. பின்னாடி வாங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியானது இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதமா இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது எமர்ஜென்சி என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அனைத்து அரசியல் கட்சியையும் கைது செஞ்சாங்க. ரோட்ல போறவங்களெல்லாம் கைது செஞ்சாங்க. இது ஆட்சியானது அந்த மாதிரியான ஆட்சியா இருக்குது. ஹிட்லர் நடத்தக்கூடிய ஆட்சி மாதிரி இருக்குது. இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த ஆட்சியானது இந்துக்களுக்கு மாத்திர உதாரணமானது. பயங்கரவாதியான பாஷா ஊர்வலம் நடத்துவதற்கு இந்த அரசாங்கமானது அனுமதி கொடுத்திருக்கின்றது. நம்முடைய முதலமைச்சரானவர் ஸ்டேன் சாமி என்கின்ற தீவிரவாதிக்கு மாலை போடுவதற்காக அந்த கல்லூரிக்கு சென்று மாலை அணிவித்திருக்கின்றார். இந்த ஆட்சியானது கிறிஸ்தவர் ஆட்சி, உங்கள் ஆட்சி என்று முதலமைச்சர் சொல்றார். நம்முடைய சபாநாயகர் சொல்றார். ஒருபடி மேலே போய் முதலமைச்சருடைய மகனான துணை முதலமைச்சர் நான் கிறிஸ்தவராக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் என்று கூறியிருக்கின்றார். திருப்பரங்குன்ற மலை ஒரு புனிதமான மலை. 1920 லண்டனுடைய கோர்ட் சொல்லி இருக்குது, இது முருகனுக்கு சேர்ந்த மலை, முழுக்க அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் முருகருக்கு சேர்ந்தது என்ற ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குது. மேல இந்துக்கள் கார்த்திகை தீபம் ஏத்த போக முடியல. அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து மேல ஆடு வெட்டும், அந்த புனித மலையில ஆடு வெட்டும்னு சொல்றாங்க. இவங்க எங்க வேணாலும் ஆடு வெட்டுட்டும், பண்ணி வெட்டுறது எங்கே வேற எங்கேயாவது வெட்டுட்டும். புனிதமான மலை மீது வெட்டுவதை இந்து முன்னணி கண்டிக்கின்றது. இந்த அரசாங்கம் மேல போய் ஒரு எம்பி, மக்களுடைய பிரதிநிதி, இந்துக்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி மேல போய் பிரியாணி சாப்பிட்றாரு. பிரியாணி சாப்பிட்றவங்கெல்லாம் அழைச்சிட்டு சென்றிருக்கார். ஒரு எம்எல்ஏ மேல போயிருக்கிறார். இதை விட ஒரு சமணர் குகையில அவங்களுடைய கலரான பச்சை இதை
பெயிண்ட் அடிச்சு பூசி அதை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க. அவங்க மீது இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் இன்றைக்கு வரைக்கும் எடுக்கல. அமைதியான போராட்டம், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அமைதியான போராட்டம். அது மூலியமாக அங்கே முருகரை வழிபடுவதற்கு செல்வதற்கான பக்தரை எல்லாம் கைது செஞ்சிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் கூட திருப்பரங்குன்றம் போவதற்காக போகும்போது அதிகாரிகள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசாங்கம் மிக மோசமான அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு இந்துக்கள் சொல்ல வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்துக்கு சனி பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். வருகின்ற 2020 இந்துக்கள் எல்லாம் இந்த ஆட்சியை துடை தெரிவார்கள் என்று இதுக்காக இந்து முன்னணி, இந்து மக்கள், இந்து பக்தர்கள், இந்து ஆன்மீக பெரியவர்கள் வேலை செய்வார்கள் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். 144 பத்தி 144 தடை உத்தரவுங்கிறாங்க. அங்க பக்தர்லாம் வழிபட போறாங்க. எதுக்கு அங்க 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்கன்னு தெரியல. அங்க சிக்கந்தர் மலைன்னு ஒருத்தர் சொல்றான், அவங்களையெல்லாம் விட்டுறாங்க. இங்க வெளிவடு போட சொன்ன பக்தர்களுக்கெல்லாம் 144 போட்டு அங்க பெரிய ஒரு போலீஸ் போட்டிருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இது ஹிட்லர் ஆட்சி. இந்த அமைப்பு தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அதான் அங்க திருப்பரங்குன்றம் போறக்கூடிய அனைத்து ஊர்களிலுமே வீட்டு காவல்னு சொல்றாங்க, பிரிவெண்டிங் அரெஸ்ட்னு சொல்றாங்க. இப்படி நிறைய பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. வேற மாற்று மதத்தை சேர்ந்தவங்க பல்வேறு வகையில இந்துக்களை குறை சொல்றவங்கெல்லாம் விட்டுறாங்க. ஜெகத்கேஸ்வரை விட்டுறாங்க. கருப்பழனி அப்படிங்கிற இந்துக்களை ரொம்ப மோசமா பேசுங்க, RSS கொலகார கும்பல்னு சொல்லியிருக்கான், காந்தியை கொலை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. இது மாதிரி பல்வேறு வகையில் இந்துக்களுக்கு மாத்திரம் இந்த அரசாங்கம் விரோதமாக நாங்கள் தடை மீறி போறோன்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கிறது தெரியல. உங்க மேல தான் தெரியும். அங்க திருக்குன்றத்துல இப்ப திருப்பரங்குன்றத்துல அங்க சில பக்தர் எல்லாம் சேர்ந்து உள்ள வழிபடுவோன்னு சொல்லி அங்க தடையை மீறி உள்ள போய் கைதாயிருக்காங்க. புறப்படுவோம் 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 தடுக்காதே 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 காவல்துறையை தடுக்காதே காவல்துறையை தடுக்காதே புறப்படுவோம் 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 திருப்பரங்குன்றம் புறப்படுவோம் திருப்பரங்குன்றம் புறப்படுவோம் தடுக்காதே 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 காவல்துறையை தடுக்காதே காவல்துறையை தடுக்காதே ஏறுவோம் ஏறுவோம் முருகன் மலை ஏறுவோம் முருகன் மலை ஏறுவோம் 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 முருகன் மலை ஏறுவோம் முருகன் மலை ஏறுவோம் காவல்துறை 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 வழி விடுங்கள் வழி விடுங்கள் வழி விடுங்கள் வழி விடுங்கள் புறப்படுகிறோம் 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 திருப்பரங்குன்றம் புறப்படுகிறோம் எங்கள் சாமி வீரவேல் முதல் படை வீட்டை காப்போம் 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 திருப்பரங்குன்றம் காப்போம் திருப்பரங்குன்றம் காப்போம் திப்பு சுல்தான் ஆட்சியிலே திப்பு சுல்தான் ஆட்சியிலே தமிழகத்திலே திப்பு சுல்தான் ஆட்சியிலே தமிழகத்திலே திப்பு சுல்தான் ஆட்சியிலே அட்டுழியங்கள் அரங்கேறுது அட்டுழியங்கள் அரங்கேறுது அராஜகங்கள் அரங்கேறுது அராஜகங்கள் அரங்கேறுது வென்றெடுப்போம் 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 தமிழகத்தை வென்றெடுப்போம் தமிழகத்தை வென்றெடுப்போம் வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் காத்திடுவோம் 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 திருப்பரங்குன்றத்தை காத்திடுவோம் திருப்பரங்குன்றத்தை காத்திடுவோம் மீட்டிடுவோம் 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 முருகன் மலையை மீட்டிடுவோம் முருகன் மலையை மீட்டிடுவோம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய்
பார்த்து அண்ணா வெளியே நிற்கிறாரு. அப்பன் வாழும் கந்தன் மலையில் ஆடு வெட்ட தடையில்லை, ஆடு வெட்ட தடையில்லை, பிரியாணி சாப்பிட தடையில்லை, பிரியாணி சாப்பிட தடையில்லை, அநியாயத்தை தட்டி கேட்ட, அநியாயத்தை தட்டி கேட்ட, அநியாயத்தை தட்டி கேட்ட, அநியாயத்தை தட்டி கேட்ட, இந்துக்களுக்கு தடையா, இந்துக்களுக்கு தடையா, பக்தர்களுக்கு தடையா, பக்தர்களுக்கு தடையா, இந்து முன்னணிக்கு தடையா, இந்து முன்னணிக்கு தடையா, அட போடா மடையா, அட போடா மடையா, அட போடா மடையா, அட போடா மடையா, திருப்பரங்குன்றத்துக்கு தடையா, திருப்பரங்குன்றத்துக்கு தடையா, முருகனுக்கு தடையா, முருகனுக்கு தடையா.